சாமி நீங்க சொல்றத கேட்கணுமா? நான் சொல்றத கேட்கணுங்க. என் மனசுல இருக்கிற குறைகள, என் மனசுல இருக்க வலிகள, வேதனைகள என் சாமி கேட்கணும். என் சாமிகிட்ட நான் பேசணும். அப்ப நான் என்ன செய்யணும்? அப்படின்னு இருக்க பெருமக்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு. சரி, சாமி என் கூட பேசணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? எல்லார்கிட்டயும் சாமி பேசிருச்சு அப்படின்னா யாருக்குமே எந்த ஒரு வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைகளுமே வராதே. எல்லாம் நல்லபடியா நடக்குமே. அப்ப சாமி பேசாததான் இதுக்கு ஒரு காரணமா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்கிட்ட என் சாமி பேசணும். என் சாமியை என் கூட நான் பேச வைக்கணுங்க. என்னுடைய குறைகளை என் சாமி காது கொடுத்து கேட்கணும். எனக்கு ஒரு பதிலை சொல்லணும் அப்படின்னு கேட்கிற பெருமக்களுக்கு இன்னைக்கு இந்த பதிவு. சரி, என்ன பேசணும்? என்கிட்ட என் சாமி பேசணும்னா நான் எப்படி இருக்கணும்? என்கிட்ட அந்த சாமி என்கிட்ட பேச வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? சரி, எவ்வளவோ முயற்சி பண்ணேங்க. ஆனால் அந்த சாமி என்கிட்ட பேசவே இல்லைங்க. பேசவே இல்லை. எல்லாம் நான் பிடிக்காத விரதம் இல்லை, நான் கடுமையான விரதம் இருந்தேன். என் பக்தியை முழுமையாக நான் செலுத்தினேன். இருந்தாலும் அந்த சாமி என்கிட்ட பேசவே மாட்டுது. எப்படியாவது அந்த சாமியை நான் பேச வைக்கணுங்க. நான் சொல்ல அந்த சாமி காது கொடுத்து கேட்கணும். நான் என்னதான் செய்யணும் அப்படின்னா, ஒரு சில வழிமுறைகளை நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சாமி நான் சொல்றத கேட்கணும் அப்படின்னா நான் வறுமைகளையும் கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் நான் முதல்ல கடக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் சாமி மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் குறைக்க கூடாது. அங்க சொல்றாங்க இங்க சொல்றாங்க அப்படின்னு என் சாமியை மறந்து மற்ற இடங்களுக்கு நான் ஓடக்கூடாது. என் உடம்புல என் மனசுல தீராத வலி இருக்கு, தீராத குறையா இருந்தாலும் எப்ப என் சாமி வந்து எனக்கு தீர்த்து கொடுக்குதோ அப்ப வரைக்கும் நான் இதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவிச்சு அந்த சாமிக்காக நீங்க காத்து நிக்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, என் தெய்வம் வருது, ஒரு சில விஷயங்களை காட்டி கொடுக்குது, அந்த சாமியே குறையில கிடக்குது அப்படிங்கிற பட்சத்துல அதை நிவர்த்தி செய்ய நான் மனுஷனா என்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயங்களை நாம சிந்திக்கணும். என் சாமியை நான் என் கூட பேச வைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நான் மனசுல வைக்கணும். அப்பதான் அந்த சாமி என்கிட்ட வந்து பேசும். அதனாலதான் ஒன்றுன்னா சொல்லி வர்றேன். சரி, என் சாமியை நான் பேச வைக்கிறதுக்கு நிறைய அந்த சாமிக்கு பிடிச்ச படையலை கொடுத்தா பேசிடுமா? அந்த சாமி விரும்புகிற செயல்களை நான் செஞ்சா அந்த சாமி பேசிடுமா? அந்த சாமி என்கிட்ட பேசுறதுக்கு அந்த சாமிக்கு பிடிச்சதை நான் ஏதாவது செய்யணுமா அப்படின்னா ஆமா, செய்யணும். என் சாமிக்கு பிடிச்சது என் சாமிக்கு பிடிக்காதது எது என்ன அப்படிங்கிறத பார்த்து என்னால் முடிஞ்சதை என் கையால் அந்த சாமிக்கு செஞ்சு கொடுக்கறது ஒன்று. சரிங்க, இது இல்லாமல் என் சாமியை நான் பேச வைக்கணும், அதனால நான் ஒரு 21 நாள் விரதம் பிடிக்கிறேன், 48 நாள் விரதம் பிடிக்கிறேன். நான் விரதம் பிடிச்சா அந்த சாமி என்கிட்ட வந்து பேசும்ல, என் குறைய தீக்கும்ல அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சில கடுமையான விரதங்களை நான் மேற்கொள்ளணும். அந்த விரதம் எப்படி இருக்கணும்? குலசாமியை பேச வைக்கணும் அப்படின்னா அந்த விரதம் கடுமையா இருக்கணும். படுக்கிற படுக்கையில கூட என்னுடைய சுகபோக வசதிகளை நான் தள்ளி வச்சு, ஆணா இருந்தா துண்டை விரிச்சு, பெண்ணா இருந்தா முந்திய விரிச்சு படுக்கணும். கடுமையான விரதத்தை அந்த சாமிக்கு காணிக்கையா நான் செலுத்தும் போது அந்த சாமி நான் கேட்கிறத நான் சொல்றத காது கொடுத்து கேட்கும். சரி, கட்டுல கிடக்கப்பா, மறிப்புல கிடக்கப்பா, சாமி வந்து பேச மறுக்குதப்பா, கட்டை உடைக்க முடியுமா? மறிப்பை உடைக்க முடியுமா? சாதாரண மனுஷன் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அந்த சாமி கிட்ட, ஐயா இந்த நிலை இப்படி இருக்கு, நான் என்ன செய்ய, என் கண்ணில் ஆட்டி கொடு, நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு அந்த சாமி கிட்ட நாம அதனுடைய வழியை நாமளே கேட்கணும். சரிங்க, இது இல்லாம அந்த சாமியை என்கிட்ட நான் பேச வைக்கணும் அப்படின்னா, இருக்கிற சொந்த விட்டு விலகிடுச்சப்பா, கையில காசு இல்ல, வறுமையில நிக்கிறேன், உன்னைய மட்டும்தான் மனசுல நிக்கிறேன், எது எப்படி போனாலும் பரவாயில்ல, இருக்கிறத நான் இழந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உனக்காக நாளும் நிற்பேன், காலத்துக்கு நிற்பேன், உன்னை விட்டு நான் விலகிட மாட்டேன் அப்படின்னு சாமியோட கைய இறுக பிடிக்கணும். சரி,
பேசணும். இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இத்தனையும் நான் செஞ்சேன், இனியும் அந்த சாமி பேசல, அந்த சாமி பேச மறுக்குது. அப்ப நான் செஞ்ச குறை என்ன? என்னுடைய முன்னோர்கள் செஞ்ச குறை என்ன? வழி வழியா அந்த எல்லையில நாங்க எதுவும் குறை செய்யறோமா? உனக்கு எதுவும் குறை இருக்கா? அதனாலதான் நீ எங்கிட்ட பேச மறுக்கிறியா அப்படின்னு அந்த சாமி கிட்ட ஆளும் பேருமா கூடி என்ன காரணம் அப்படின்னு அந்த சாமி கிட்ட கேட்கணும். இது எப்படிங்க சாத்தியம்? சாத்தியம். ஒரு எல்லையில ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த எல்லையில இருக்க தெய்வம் அந்த இடத்துல பேச மறுக்குது அப்படின்னா ஏன் பேசல, எதுக்கு பேசல? அந்த தெய்வம் உயிர்ப்போட இருக்கா, அந்த எல்லையில இருக்கா, எல்லையை விட்டு வெளியேறி இருக்கா அப்படிங்கிறத அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட மக்கள் முதல்ல அறிஞ்சு கொள்ளணும். எல்லையில இருக்க சாமி இருக்கிறதுக்கு அர்த்தம் பொருத்தம் என்ன அப்படின்னா அந்த சாமியை நாம உணர்றது, அந்த சாமி எல்லா மக்களுக்கு நல்வழிய காற்றல். அது அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அந்த எல்லையில சாமி இல்லைன்னு அர்த்தம். அந்த சாமியில அந்த எல்லையில அந்த சாமியை ஏத்துறதுக்கு உண்டான வழி என்ன? அந்த சாமி அந்த எல்லையில பேச வைக்கிறதுக்கு உண்டான வழி என்ன? நடந்த தவறு என்ன? தவறுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத ஆழ்ந்து யோசிச்சு அதை சரி செய்ய முற்படணும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. தனி மனிதனுக்கு எப்படிங்க? நீங்க ஒரு பதிவு சாமி என் கூட பேச வைக்கணும்னு சொன்னீங்கன்னா என் கூட பேச வைக்கிறதுக்கு நான் தனியா என்ன செய்யணும் அப்படிங்கிற பட்சத்துல இடைவிடாத வழிபாடும், மலை போல சாமி மேல வைக்கிற நம்பிக்கையும், கடுமையான விரதமும், வறுமையில இருந்தாலும் பசியில இருந்தாலும் என் சாமிக்கு ஒன்றை கொடுத்துட்டு தான் நான் அதை எடுத்துக்குவேன் அப்படிங்கிற நிலைப்பாடுன்னா அந்த சாமியை உங்க பக்கம் முகத்தை பார்க்க வைக்க. எனக்கு 1000 கேள்வி இருக்குங்க, 1000 கேள்விகளுக்கு என் சாமி எனக்கு பதில் கொடுத்துறாரு. ஆனா எந்த ஒரு விஷயம் என்னைய பாதிக்குதோ அந்த விஷயத்துக்கு அந்த சாமி கண்டிப்பா பதில் கொடுக்கும். மனம் இறங்கி வரும். புதஞ்சு கிடந்தாலும், எல்லையை விட்டு வெளியேறி நின்னாலும், 7 கடல் 7 மடல் தாண்டி எந்த எல்லையில இருந்தாலும் அந்த எல்லையில இருந்து அந்த சாமி ஓடோடி வரும். ஏன் அப்படின்னா நமக்கு யாரு எல்லாம் துணையா நிக்கிறது? இந்த சாமி ஒண்ணுதான். அப்ப அந்த சாமியை வர வைக்க நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மன நம்பிக்கை, அந்த சாமி மேல வைக்கிற இடைவிடாத வழிபாடு. சரி, இத்தனையும் செஞ்சுட்டோங்க, இனியும் அந்த சாமி பேச மாட்டேதுங்க, என்கிட்ட பேச மாட்டேதுங்க, என்கிட்ட வர மாட்டுதுங்க. நான் அழைச்சா அந்த சாமி நிக்க மாட்டுது, நான் வைக்கிற கோரிக்கைய அந்த சாமி நிறைவேற்ற மாட்டுது, நான் என்னதான் செய்ய அப்படின்னு இருக்கிற பெருமக்களுக்கு தெய்வத்தை வழிபடுறதை நிப்பாட்டிடுங்க. எதுக்கு வராத சாமி எதுக்கு நீங்க கும்பிடணும்? வராத சாமி, என் குறைய தீர்க்காத சாமி, இவ்வளவு நேர்மையா உண்மையா இவ்வளவு கடுமையான விரதம் இருந்தும் வராத சாமி, இவ்வளவு காலமாக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வராத சாமியை இனியே நான் கும்பிடணும்? மண்ணா கல்லா இல்ல நீ குருடா? இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலும் உன்னை நினைக்கிறனே வணங்குறனே, இனியும் வந்து நீ என்கிட்ட பேசலாம் அப்படின்னா நான் ஏன் உன்னை வணங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தை வணங்காதீங்க. வணங்காம போனா எப்படிங்க? வணங்காம போனாதான் அந்த சாமி உங்களை தேடி வரும். ஏங்க, எனக்கு இருக்க இடம் இருக்கு, பசியாத எனக்கு என்னுடைய வறுமைக்கு என் பசிக்கு உணவு கிடைக்குது, உண்ண உணவு இருக்கு, உடுத்த உடை இருக்கு, இருப்பிட இருக்கு, இது எல்லாம் ஒரு ஆள் எனக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அதனால நான் சரியா இருக்கேன். எனக்கு செஞ்சு கொடுக்குற ஆள் அந்த இடத்துல இல்லைன்னா எனக்கு பசிக்கும்ல, நான் எங்க போய் தங்குவேன்? எனக்கு உடுத்த உட அப்ப நான் தேடுவேன்ல, யாருடா எனக்கு இவ்வளவு காலமா செஞ்சா, எங்கடா அவங்கள தேடி நான் வருவேன்ல, அது உங்களுக்கு நடக்கும். அப்ப அந்த சாமி உங்ககிட்ட பேசியே ஆகும். அப்ப இந்த பதிவின் மூலமா அறிவோம் நண்பர்களுக்கு சொல்றேன், சாமி கூட பேசணும்னு நினைக்கிற பெருமக்களுக்கு சொல்றேன், சத்தியமான வழிதான் உங்க சாமியை பிடிச்சு போற நூல். அந்த சத்தியமான வழி தவறாம, சாமி மேல வச்சிருக்க நம்பிக்கை மாறாம நீங்க அந்த தெய்வத்தை நாளும் வணங்கி வரணும். இவ்வளவு இடையூறு, இவ்வளவு பிரிவு, இவ்வளவு பகை, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு தீவினை, இவ்வளவு நோய் நொடி எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் சகிச்சு, எல்லாத்தையும் தன்னுடைய வழியால் அனுபவிச்சு அந்த சாமியை இறுக கைபிடிச்சு நிக்கிற பெருமக்கள் இருக்காங்கல்ல, அந்த சாமி வந்து உங்க முன்னாடி நிற்கும் போது உங்களை சுத்தி இருக்கிற அனைத்து
பிரச்சனைகளையும் நோய்களையும் நொடிகளையும் காத்து மாதிரி ஊதி விட்டுரும். அப்ப என் சாமி என்கிட்ட பேச வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு சாதாரண மனுஷன் எனக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா, என்னால என்னுடைய தெய்வத்துக்கு எதெல்லாம் செய்ய முடியுமோ அதுதான் எனக்கு கிடைக்க பெற்றிருக்க வழி. அதை நாளும் செய்ய, ஒரு நாள் சத்தியமா சொல்றேன், அந்த சாமி வந்து நிற்கும். உங்ககிட்ட கேட்கிற கேள்விக்கு அனைத்து கேள்விகளுக்கும் பதில சொல்லும், தீர்வு கொடுக்கும், உங்களுடைய நிலையை மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.